ஸ்ரீ குருவாயூரப்பன் திருவடிகளே சரணம். ரெண்டாவது தசகத்தில் 6வது ஸ்லோகம் பார்க்கலாம் இன்னைக்கு. ஏவம் பூதமனோஜ்ஞதா நவசுதா நிஷ்யந்த சந்தோஹனம் த்வத்ரூபம் பரசித்ரசாயனமயம் சேதோஹரம் ஷிண்வதாம் சத்ய பிரேரயதே மதிம் மதயதே ரோமாஞ்சயத்யங்ககம் व्यासिञ्चत्यपि शीतबाष्पविसरैः ஆனந்தமூர்ச்சோத்பவைः. நாம் வார்த்தைகளை பிரித்து முதல்ல படிக்கலாம். ஏவம் பூதமனோஜ்ஞதா நவசுதா. ஏவம் பூதமனோஜ்ஞதா நவசுதா நிஷ்யந்த சந்தோஹனம் நிஷ்யந்த சந்தோஹனம் த்வத்ரூபம் பரசித்ரசாயனமயம் த்வத்ரூபம் பரசித்ரசாயனமயம் சேதோஹரம் ஷிண்வதாம் சேதோஹரம் ஷுண்வதாம் சத்ய பிரேரயதே மதிம் மதயதே சத்ய பிரேரயதே மதிம் மதயதே ரோமாஞ்சயத்யங்ககம் ரோமாஞ்சயத்யங்ககம் व्यासिञ्चत्यपि शीतबाष्पविसरैः व्यासिञ्चत्यपि शीतबाष्पविसरैः आनन्दमूर्च्छोद्भवैः ஆனந்தமூர்ச்சோத்பவைः. சரி, இப்போ நாம் இந்த ஸ்லோகத்தோட வார்த்தைகளை பிரித்து அர்த்தங்களை பார்க்கலாம். 6வது ஸ்லோகத்தில் பட்டதிரிகள் பக்தியினால் ஏற்படுகிற மாற்றங்கள், நம்ம உடம்பில் ஏற்படுற பக்தியோட லட்சணங்கள், அதை விவரிக்கிறார். துவத்ரூபம் தங்களுடைய திருமேனி, ஏவம் பூத அதாவது முன் சொல்லப்பட்ட ஸ்லோகங்கள்லாம் எப்படி விவரிச்சதோ அப்படிப்பட்ட அற்புதமான அந்த திருமேனி, மனோஜ்ஞதா எப்பொழுதும் மனதை கவருவதாக இருக்கிறது. நவசுதா அந்த அழகு எப்படிப்பட்டதாக இருக்குன்னா அமிர்தம் போல், சுதான்னா அமிர்தம் போல், நவசுதா ஒவ்வொரு தடவை அதை பற்றி நினைக்கிற போதும் சிந்திக்கிற போதும் பேசுகிற போதும் புதிய புதிய அழகுகள் வெளியில் வருதான், ஒரு ஊற்றுலேருந்து வெளியில் வர மாதிரி. நிஷ்யந்த சந்தோகனம் அப்படி அது அமிர்தத்தை பொழிகின்றது. பரசித் ரசாயனமயம் அதாவது பரன மேலான, சித்துனா அறிவு, ரசாயனம்னா இந்த இடத்துல ஆனந்தம். அதாவது இது நம்ம ஞான ஆனந்தம்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த ஞான ஆனந்தமய ரூபமாக அவருடைய மேனி இருக்கிறது. ஸ்ருண்வதாம் சேதோகரம் அவருடைய அந்த அழகை பற்றி, அவரை பற்றின பெருமைகளை கேட்பதாலேயே அப்படியே மனிதர்களுடைய மனசு கவரப்படுகிறது. சத்ய பிரேரயத்தே, சத்யன்னா உடனேயே, பிரேரயத்தே அப்படின்னா தூண்டி விடுகிறது. எதை தூண்டி விடுகிறது? திரும்ப திரும்ப அவருடைய பெருமைகளை, அவருடைய லீலா வினோதங்களை, அவருடைய அழகை பற்றிய விவரங்களை கேட்க வேண்டும்னு திரும்ப திரும்ப தூண்டி விடுகிறது. மதிம் மதயத்தே ஆனந்த பரவசத்தில் மனத்தை ஆழ்த்துகிறது. ரோமாஞ்சயத்யங்ககம் அதாவது மயிர்கூச்சல் அடிக்கிறது. அப்போ என்ன ஆறுது? ஆனந்த மூர்ச்சோத்பவைகி பரமானந்த அனுபவத்தில் அவர் ஆழ்ந்து, அந்த பக்தர்கள் ஆழ்ந்து போய், சீதபாஷ்ப விசரேகி குளிர்ந்த கண்ணீர் அவர்களோட கண்கள்லேருந்து பெருகுகிறது. அந்த குளிர்ந்த கண்ணீர் பெருகி என்ன ஆகுதுன்னா வியாசிஞ்சித்தபி அதாவது உடலையே நனைத்து விடுகிறது. அந்த அப்படியே கண்ணீர் பெருகி அவர்களோட உடம்பே அதில் நனைந்து போய்விடுகிறது என்று சொல்கிறார். இப்போ ஒவ்வொருவரையும் ஃபுல்லாக சொல்லலாம். ஏவம் பூத மனோஜ்ஞதா நவசுதா நிஷ்யந்த சந்தோகனம்
एवं भूतमनोज्ञता नवसुधा निष्यन्दसन्दोहनम् त्वद्रूपं परचित्रसायनमयं चेतोहरं शृण्वताम् त्वद्रूपं परचित्रसायनमयं चेतोहरं शृण्वताम् सद्य प्रेरयते मतिं मदयते रोमाञ्चयत्यङ्गकम् सद्य प्रेरयते मतिं मदयते रोमाञ्चयत्यङ्गकम् व्यासिञ्चत्यपि शीतबाष्पविसरैः आनन्दमूर्च्छोद्भवैः व्यासिञ्चत्यपि शीतबाष्पविशरैः आनन्दमूर्च्छोद्भवैः. இப்போ நம்ம இந்த ஸ்லோகத்தோட முழு அர்த்தத்தையும் பார்க்கலாம். முதல் 5 ஸ்லோகத்தில் ஸ்ரீ பட்டதிரிகள் குருவாயூரப்பனுடைய திருமேனி அழக வர்ணித்தார். இந்த ஸ்லோகத்தில் அந்த ரூபத்திலையும் குணங்கள்லையும் ஈடுபடுகின்ற பக்தர்கள் பக்தியால் அவர்களுக்கு ஏற்படுற பரவசம், அதனால் அவர்கள் உடம்பில் ஏற்படுற மாறுதல்கள், இதை எல்லாத்தையும் சொல்கிறார். குருவாயூரப்பா, உன் திருவுருவம் அழகாகிய அமுதத்தை பெருக்குகிறது. சுதான்னா அமுதம், அதுலேயும் நவசுதா. ஒவ்வொரு தடவை பார்க்கும்போதும் புதுசு புதுசாக அமிர்தம் போன்ற அழகு. நாம் எல்லாரும் இதை அனுபவிச்சிருப்போம். ஒரு தடவை சன்னதியில் குருவாயூரப்பனை தரிசனம் பண்ணினதும் போதும் தோணாது. திரும்ப ஒரு இடத்துல க்யூவில் ஜாயின் பண்ணி திரும்ப சன்னதிக்கு வருவோம். அலங்காரம் கூட மாற்றிருக்க மாட்டா. ஆனால் நமக்கு புதுசாக ஒரு அழகு, ஒரு எழிலோடு அவர் காட்சி தர மாதிரி இருக்கும். இப்படி அழகு மட்டும் இல்லை, பரச்சித் ரசாயனமயம், ஞானமும் ஆனந்தமும் பெருகி பொங்கும் இனிய ரூபமாக அவரோடது. பகவானோட திருமேனியை பற்றி கேட்டாலே போதும், பார்க்கணுங்கிறது கூட இல்லை. கேட்டதுமே அப்படியே நம்மளோட மனசும் அறிவும் திரும்ப திரும்ப அவரை பற்றி கேட்கணுங்கிற ஆசை உண்டாகுமா. மனசு ஆனந்தத்தால் நிறைஞ்சு மெய் சிலிர்க்கிறது. அந்த மிகுதியில், ஆனந்த மிகுதியில் கண்கள்லேருந்து ஆனந்த பாஷ்பம் பெறுகிறதாம். இந்த கண்ணீர் ஆனந்த கண்ணீர்ங்கிறதுனால குளிர்ச்சியாக இருக்குது. துன்பத்தால் வர கண்ணீர் தான் சூடாக இருக்கும். ஆனந்த கண்ணீர் கடலில் அந்த பக்தர்கள் உடலே நனைஞ்சு போய்டுறது அப்படின்னு சொல்கிறார் பட்டதிரி.